எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி வந்து ஒரு 3 நாளாக வீடியோ போட முடியல. ஏன்னா நான் இருந்த லொக்கேஷன்லேருந்து கேரளாவுக்கு ஒரு ஆன் டியூட்டி, அதனால் வந்து வீடியோ பண்ண முடியல. ஏன்னா ஒரு மனுஷன் வந்து ஒரு பயம்னால எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்படுறாங்கிறத பற்றி நான் அனுபவித்த விஷயம். ஏன்னா நம்ம வந்து ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு ரொம்ப செக்யூரான இடத்துல இருந்துட்டு யார்கிட்டையும் பேசுகிறதுக்கு வெட்கப்பட்டுட்டு, எதுவும் கேட்குறதுக்கு வெட்கப்பட்டுட்டு, சங்கடப்பட்டுட்டு, இதை நினச்சிக்குவாங்களோன்னு சொல்லி நம்மளே ஒன்று யோசிச்சுக்கிட்டு, அப்படியே ஷையான டைப்பு அப்படியே இருந்துட்டேன்னா இத்தனை வருஷமாக யார்கிட்டையும் வெளிப்படையாக பேச முடியாது. 2வது ஒரு ஸ்கூல்லையோ இல்லை ஒரு பொது இடங்கள்லையோ 10 பேர் முன்னாடி பேச முடியாது. கைகள் நடுக்க ஆரம்பிச்சிடும். யாராவது நம்ம ஹையர் ஆஃபீஸர்கிட்ட பேசினா கூட ஒரு பய உணர்வு வரும். இதெல்லாம் எங்கே கொண்டு போய் முடியும்? இந்த பய உணர்வு மனுஷனுக்கு வந்து எங்கே கொண்டு போய் முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸு. அதாவது நம்ம ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் பய உணர்வு இருந்தால் பிரச்சனை இல்லை. அந்த பய உணர்வு கன்னியூவாகிட்டே போச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டம். எனக்கு வந்து நான் இருந்த லொக்கேஷன்லேருந்து கேரளா வர்றதுக்கு கிட்டத்தட்ட 3 நாள் ஆகும் ட்ரெயினில். ட்ரெயின் டிக்கெட் வந்து கவர்மெண்ட்டே கொடுத்துருவாங்க, அது எல்லாத்துக்குமே தெரியும். ஃபுட்டுலாம் நம்ம தான் சாப்பிட்ணும். இல்லை சில ட்ரெயின்களில் வந்து ஃபுட்டு வந்து அலாட் பண்ணி கொடுத்துருவாங்க அவங்களே. சில ட்ரெயினில் நம்மளாக வர மாதிரி இருந்ததுன்னா கிடையாது. நான் வந்து அப்படியே வந்துட்டு சரி 2 டேஸ் வீட்டில் ஒரு நாள் வீட்டில் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை வரைக்கும் வந்து சென்னையிலேருந்து எங்கள் ஊர் வந்துட்டு இப்போ நாளைக்கு காலையில் கிளம்பி கேரளா போகிறேன் டியூட்டிக்கு. இப்போ டியூட்டி தான். என்னென்ன அப்படின்னா, அந்த பய உணர்வு ஃபஸ்ட்டு எனக்கு அலாட் பண்ணும்போது நீங்கள் தான் போகணும், சவுத்துக்காரங்க நீ மட்டும் தான் இருக்கீங்க, நீங்கள் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வருது. அந்த ஒரு நியூஸு. நான் போய் ஆஃபீஸில் போய் சார் எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் போனதில்ல, இது வரைக்கும் நான் இந்த மாதிரி தனியாக மூவ்மெண்ட் ஆனதில்லை, எனக்கு போய் ரிசீவ் பண்ணுறதுலாம் தெரியாது சார் அப்படின்னு. ஏன் தெரியாது உனக்கு, உங்கள் சர்வீஸ் எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை சார் எனக்கு வேண்டாம், நான் அது வரைக்கும் போனதே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு பய உணர்வு இருக்குது சார் அப்படின்னு. ஃபோர்ஸில் அந்த பய உணர்வு இருக்கக்கூடாது, நீ தான் போய் ஆகணும், சவுத்துக்காரன் நீ மட்டும் தான் இருக்க, நீ தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது நான் போக மாட்டேன்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் டியூட்டி சம்பளம் வாங்குகிறோம் அப்படிங்கும்போது நம்ம வந்து இதை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், போய் தான் ஆகணும். 2வது பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு என்ன பயம் அப்படின்னா, இவ்வளோ தூரம் போய் 3 நாளாக 4 நாளாக போயிட்டு வந்துட்டு எப்படி போய் நம்ம அங்கே போய் சர்வே பண்ணுறது, உடம்பு அலைச்சல், அங்கே போயிட்டு ரிப்போர்ட் பண்ணி ஒருத்தவங்களை டியூட்டி ஜாயின் பண்ணி திருப்பி அங்கேருந்து வந்து அப்படி சொல்லி அலுப்பு. அந்த இதை நினச்சே நான் வந்து ஒரு 2 நாளாக வந்து தூங்கவே இல்லை. மதியானம் தூங்கல, நைட்டு தூங்கல, ஒழுங்காக சாப்பிடல. ஒரு பயம், எப்படி போகும் தெரியலையே, என்ன பண்ண போகிறோம் தெரியலையே அப்படின்னு. இது ஒரு சின்ன விஷயம். ஏன் இந்த 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 வீடியோ எதுக்கு பண்ணுறேன் அப்படின்னா, இப்போவே நீங்கள் வந்து ஒரு பய உணர்வோட செக்யூர்டாக இருந்துட்டீங்க அப்படின்னா, எல்லா விஷயத்துக்கும் பயம் அப்படி இருந்தீங்க அப்படின்னா, அடுத்தவங்க நம்பியே பொழப்ப ஓட்டுற நிலைமையில் ஆயிரும். அவங்ககிட்ட கேட்போம், அவங்கள்ட்ட ஐடியா கேட்போமே, அவங்ககிட்ட கிட்டத்தட்ட எனக்கு அந்த நியூஸ் எனக்கு வந்து நான் கேரளா போகிறேன்னு சொல்லி நியூஸ் வந்ததுலேருந்து நான் ஒரு 5 வாட்டி கேட்பேன் ஐடியா. எப்படி போகலாம், என்ன பண்ணலாம், எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி 5 ஐடியா கேட்டேன். பயப்படுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை, நீ ஏன் அவ்வளோ பயப்படுற அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் வந்து என்னோடய ஜூனியர் பையன்லாம் என்கிட்ட கேட்டான், என்னண்ணா நீங்கள் எப்படி பயப்படுறீங்க, நானும் ஜாலியாக போய்ட்டு வந்துடுவேன், நீங்கள் ஏன் இவ்வளோ பயப்படுறீங்க, இவ்வளோ பயப்படுறதுக்கு என்ன இருக்குது, இவ்வளோ கொஸ்டின் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு. நான் போனது இல்லை தம்பி, அதனால் எனக்கு கொஞ்சம் பய உணர்வாக இருக்குது அப்படின்னு. அது அப்படி இல்லை, ஏன்னா சின்ன பிள்ளை நான் வந்து ரொம்ப பாதுகாப்பான சூழ்நிலையில் வளர்ந்துட்டேன். 2வது யார்கிட்டையும் நான் அந்த வெளிப்படையாக பேச மாட்டேன். எல்லாத்துக்கும் ஒரு கூச்ச சுபாவம், ஒரு பய சுபாவம். போலீஸ் ஸ்டேஷனை கண்டா பயம், ஸ்கூலை கண்டா பயம், காலேஜை கண்டா பயம், கவர்மெண்ட்டோட பில்டிங்கை பார்த்தா ஒரு பய உணர்வு, ஒரு நடுக்கம் வந்துடுது, பெரிய பெரிய ஆஃபீஸர்கிட்ட பார்த்தா பய உணர்வு, அப்படியே இருந்துட்டு பழகிட்டேன். இப்போ எனக்கு ஃபோர்ஸில் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த பய உணர்வு இல்லாட்டாலும் கூட, ஆனால் அந்த சில நேரங்களில் அந்த வெளிப்படையாக வந்துடுது. ஒரு மனுஷன் வாழ்க்கையை அதிகபட்சம் கொள்வது, அதிக கோபமோ பய உணர்வு தான். எதுக்கெடுத்தாலும் பயம். அது என்னாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மனநிலைமை இருந்தாலும் அந்த பய உணர்வு முடிஞ்ச அளவுக்கு வெளில கட்டாமல் வச்சுக்கிறது நல்லது. அதாவது அந்த பய உணர்வு வாழ்க்கையில் வந்து எவ்வளவு ஒரு நம்மளை காலை பிடிச்சி இழுக்குது, வாழ்க்கையில் முன்னேற விடாமல் காலை பிடிச்சி இழுக்குது அப்படின்னா சொல்ல வார்த்தை இல்லை. எனக்கு அவ்வளோ நர்வஸ் ஆகி போச்சு, எனக்கு அசிங்கமாக போச்சு. இல்லை இவ்வளோ பயப்படுறோமே அப்படிங்கிற மாதிரி. அதனால சொல்கிறேன் நண்பர்களே, என்றைக்குமே பய உணர்வு இருக்கவே கூடாது. பய உணர்வு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. எல்லாத்துக்குமே அடுத்தவங்களை நம்பியே வாழ்கிற மாதிரி இருக்கும். அடுத்த ஐடியா கேட்டு வாழ்கிற மாதிரி இருக்கும். எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால சொல்கிறேன், என்றைக்கும் பய உணர்வு வச்சுக்காதீங்க. ஃபோர்ஸில் வேலை செய்ய போகிறீங்க, என்னோடய சப்ஸ்கிரைபருக்கும் சொல்கிறேன், பய உணர்வு இருக்கக்கூடாது. தெரியாத விஷயத்தை கேட்கலாம், ஆனால் பய உணர்வு இருக்கக்கூடாது. அடுத்த ஒரு சந்திப்போம். நன்றி. பாய் சொல்லுங்கள்.